ஓம் சாந்தி 27/11/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை என்ன படிப்பிக்கிறாரோ அதை நல்ல முறையில் படித்தீர்கள் என்றால் அது 21 பிறவிகளுக்கு வருமானத்திற்கான வழி ஆகிவிடும். சதா சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய அத்தீந்திரிய சுகத்தின் மகிமை ஏன் பாடப்பட்டிருக்கிறது? பதில்: ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இந்த சமயத்தில் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள்தான் தந்தையின் மூலம் சிருஷ்டியின் முதலிடை கடையை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது சங்கமத்தில் எல்லையற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நாம் இந்த உப்பு நீர் கால்வாயிலிருந்து இனிமையான பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். நமக்கு சுயம் பகவான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற குஷி பிராமணர்களுக்கு தான் இருக்கிறது. எனவே உங்களுடைய அத்தீந்திரிய சுகத்தின் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக எல்லையற்ற தந்தை ஆன்மீக எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய வழியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜீவாத்மாக்கள் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்த வேண்டும் அல்லவா? நாம் ஒன்றும் புதிய பள்ளியில் படிக்கவில்லை. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் படித்துக்கொண்டே வருகிறோம். இதற்கு முன்பு எப்போதாவது படிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா என்று தந்தை கேட்கிறார் அல்லவா? அதற்கு அனைவரும் நாங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் பாபாவிடம் வருகிறோம் என்று சொல்கிறீர்கள். இது நினைவிற்கும் தானே? அல்லது இதையும் மறந்து விடுகிறீர்களா? மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக நினைவிற்கு வரும் அல்லவா? யாரெல்லாம் குழந்தையாகிறார்களோ, அது 2 நாள் குழந்தையானாலும் சரி, பழைய குழந்தையானாலும் சரி, குறிக்கோள் ஒன்றுதான். யாருக்கும் நஷ்டம் ஏற்பட முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள், பாபா நமக்கு நல்ல படிப்பை படிப்பிக்கிறார். அதன் மூலம் 21 பிறவிகளின் வருமானம் கிடைக்கிறது என்பதை அறிவீர்கள். இந்த வருமானம் எப்படிப்பட்டது என்றால், நாம் சதா சுகமானவர்களாக ஆகிவிடுவோம். ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டோம். சதா அமரர்களாக இருப்போம். இப்படியெல்லாம் நிச்சயம் வைக்கும் போது உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். இல்லையென்றால் ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உள்ளுக்குள் நாம் எல்லையற்ற தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் யதார்த்தமான முறையில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உங்களுக்கோ தந்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். வேறு யாரும் எல்லையற்ற தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. நீங்களும் சங்கமத்தில்தான் தெரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள், அவர்கள் தேவதைகளாக இருந்தாலும் சரி, சூத்ரர்களாக இருந்தாலும் சரி, புண்ணியாத்மாக்களாக இருந்தாலும் சரி, பாவாத்மாக்களாக இருந்தாலும் சரி, யாரும் தந்தையை அறிந்திருக்கவில்லை. பிராமணர்களாகிய நீங்கள் யார் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்களோ, நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். எனவேதான் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபியரிடம் கேளுங்கள் என்ற மகிமை பாடப்பட்டிருக்கிறது. எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் ஆசிரியராக
அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எல்லையற்ற சுகம் கொடுப்பவராக, எல்லையற்ற ஞானம் கொடுப்பவராக இருக்கிறார். ஆனாலும் அப்படிப்பட்ட தந்தையை மறந்து விடுகிறீர்கள். மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்தது! ஈஸ்வரனையோ சக்தி வாய்ந்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாயையும் ஒன்றும் குறைந்ததல்ல. நீங்கள் பாரத கண்டத்தின் மகிமையையும் அதிகமாக செய்ய வேண்டும். பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது. அப்போது எவ்வளவு மகிமை இருந்தது! அதை உருவாக்கக்கூடியவர் தந்தைதான். உங்களுக்கு தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது! குறிக்கோள் புத்தியில் இருக்கிறது. மாணவர்களாகிய நமக்கு படிப்பின் போதை இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நடத்தை பற்றிய சிந்தனையும் இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது தேவி தேவதை ஆகுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆகையால்தான் சென்டர்களையும் மியூசியம்களையும் திறந்தபடி இருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அதேதான் நடந்து கொண்டிருக்கும். முழு உலகத்தின் ஆத்மாக்களை நீங்கள் மென்மையாக்கிக் கொண்டே செல்கிறீர்கள். அதாவது நீங்க எல்லாருக்கும் உண்மையான ஞானம் சொல்றீங்க. முதல்ல அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம்ல உறுதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்க 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 சாஃப்ட் ஆயிடுவாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய யோகத்தில் சக்தி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது! உங்களுக்குள் நிறைய சக்தி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். யோகத்தில் இருந்து கொண்டு உணவு சமைத்து சாப்பிட கொடுத்தீர்கள் என்றால் புத்தி இந்த பக்கம் ஈர்க்கப்படும். அடுத்தது பாபா, ஜீவ ஜந்துகள் கூட எவ்வளவு அதிசயமான வகைகளில் இருக்கிறது! பலவிதமான புழுக்கள் இருக்கிறது. எப்படி உருவாகிறது? மிக அதிசயமான நாடகமாக இருக்கிறது. இதற்கு இயற்கை என்று சொல்லப்படுகிறது. இதுவும் கூட உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கிறது. சத்யுகத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அதுவும் புதியதாக இருக்கும். அனைத்துமே புதியதாக இருக்கும். மயிலை பற்றியும் பாபா புரிய வைத்திருக்கிறார். அதனை பாரதத்தின் தேசிய பறவை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் முகுடத்தில் மயில் இறகை காட்டுகிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த எல்லையற்ற தந்தையின் பாகம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உலகத்தினருக்கு தெரியாது. இது மிகவும் சீச்சியான மோசமான உலகம். இந்த சமயத்தில் அழகா இருப்பில் கூட ஆபத்து இருக்கிறது. பாருங்கள், பெண் குழந்தைகளை எப்படியெல்லாம் கடத்துகிறார்கள். உங்களுக்கு இந்த விகார உலகத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும். நாம் இப்போது தந்தையை நினைவு செய்து தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் எப்போதும் குஷியாக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள், ஸ்வீட் சில்ட்ரன் அப்படின்றார் பாபா. தந்தை 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து சந்திக்கிறார் என்னும் போது கண்டிப்பாக குஷி இருக்கும் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் இறை மாணவர்களாக இருக்கிறோம். ஆகையால் படிப்பின் போதையும் இருக்க வேண்டும்.
அதே நேரத்தில் தன்னுடைய நடத்தையின் மீது கவனமும் இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக் கூடாது. வகுப்பிற்கு தாமதமாக வந்து ஆசிரியரை அவமதிக்க கூடாது. 2வது பாயிண்ட், இந்த விகாரம் நிறைந்த சீச்சி உலகத்தின் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம் ஆத்மாவை தூய்மையாக சதோபிரதானமாக ஆக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் குஷியாக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். வரதானம்: நம்பிக்கை இழந்தவர்களுக்குள்ளும் கூட நம்பிக்கை பிறக்க வைக்கக்கூடிய உண்மையான பரோபகாரி, அதாவது பிறருக்கு உதவி செய்பவர், திருப்தியின் மணி ஆகுங்கள். திரிகாலதர்ஷியாகி, அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவராகி, ஒவ்வொரு ஆத்மாவின் பலவீனத்தை கண்டறிந்து கொண்டே அவர்களுடைய பலவீனங்களை தனக்குள் தாரணை செய்யாமல், வர்ணனை செய்யாமல், பலவீனம் என்ற முட்களை கல்யாணக்காரி ஸ்வரூபத்தின் மூலம், அதாவது நன்மை செய்யக்கூடிய ஸ்வரூபத்தின் மூலம் முடித்து விடுங்கள். முட்களை மலர்களாக ஆக்கிவிடுவது, தானும் திருப்தியின் மணிக்கு சமமாக திருப்தியாக இருப்பது மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துவது, யார் மீது அனைவரும் நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் மீதும் அப்படிப்பட்ட மனநிலையுடையவர்கள் மீதும் சதா காலத்திற்கும் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுவது, அதாவது மனமுடைந்து இருப்பவர்களை சக்திசாலியாக ஆக்கிவிடுவது, இப்படிப்பட்ட உயர்ந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கட்டும். அப்போது பரோபகாரி திருப்தி மணி என்ற வரதானம் கிடைத்துவிடும். அதாவது பரோபகாரி ஆத்மாவுடைய கடமை என்ன, அவங்க எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். முட்களை மலர்களாக ஆக்குவது, தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது, நம்பிக்கையே இல்லாதவர்களுக்குள்ளேயும் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுவது, மனமுடைந்து போயிருக்கிறவர்களை சக்திசாலியாக ஆக்குவது, இதுதான் பிறருக்கு உபகாரம் செய்வது. இப்படி செய்து கொண்டே இருங்க. அப்போதான் பரோபகாரி சந்துஷ்டமணி என்ற வரதானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார். ஸ்லோகன்: பரீட்சையின் போது கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது என்றால் வெளிப்படுதல் ஏற்படும். அதாவது 3 ரைமிங் வேர்ட்ஸ்ல பாபா நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கார். பரீட்சா, பிரதிக்னா, பிரத்யக்ஷதா. அதாவது பரீட்சைகள் வரும்போது நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறோமோ பாபாவுக்கு, அதன்படி நம்ம நடந்து கொண்டால் அல்லது அந்த ஞாபகம் வந்தால் பாபாவை வெளிப்படுத்த முடியும் அல்லது வெளிப்படுதல் நடக்கும். மற்ற நேரத்தில் நம்ம கொடுத்த வாக்குறுதியில் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் பரீட்சை வரும்போது, சோதனை வரும்போது தான் நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். அப்போ ஃபெயில் ஆயிடுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இவங்க இவ்வளோ நாள் ஞானத்தில் இருந்தும் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாபாவை வெளிப்படுத்த முடியறதில்லை. ஆகையில பாபாவுடைய வெளிப்படுதல் எப்போ ஏற்படும் அப்படின்னா, அந்த மாதிரி பரீட்சை வரும்போது நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ பாபாவிற்கு அது ஞாபகத்திற்கு வரணும். வந்தால் வெளிப்படுதல் ஏற்படும் அப்படின்றார். அவ்யக்த சமிகை: முழு நாளில் இடையிடையே ஒரு நொடி கிடைத்தது என்றாலும் கூட அடிக்கடி இந்த விதேகி ஆகுவதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். 2-4 நொடிகள் ஒதுக்கினாலும் கூட அதனால் நிறைய உதவி கிடைக்கும். இல்லை என்றால் முழு நாளும் புத்தி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போது விதேகி ஆகுவதில் நேரம் எடுத்துக்கொள்ளும். மேலும் பயிற்சி இருந்தது என்றால் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது விதேகியாகி விடுவீர்கள். ஏனென்றால் கடைசி நேரத்தில்
அனைத்தும் திடீரென்று தான் நடக்கும். எனவே திடீரென நடக்கக்கூடிய பேப்பரில் விதேகி தன்மையினுடைய பயிற்சி மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, விதேகி ஆகுவதற்கான பயிற்சி நமக்கு இருக்கணும். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பிராக்டிஸ் பண்ணணும் அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி இருக்கணும். தொடர்ந்து முயற்சி, பயிற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடைசியில் எது வந்தாலும் அது திடீர்னு தான் வரும். அப்போ அதில் நம்ம தயாராக இருக்கணும்னா இந்த விதேகி தன்மையின் பயிற்சி மிகவும் அவசியமாக இருக்கு அப்படின்றார். இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டே இருப்போம். புத்தி ஏதோ ஒரு விஷயத்துல ஓடிட்டே இருக்கும். அப்போ இந்த பயிற்சி செய்யணும்னு நினைக்கும் போது மீண்டும் நம்முடைய ஆன்மீக ட்ராக்குக்குள்ள வந்து கரெக்டான பாதையில போயிட்டு இருப்போம். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ